தேனியில் விசாரணைக்காக அழைத்துச் சென்ற ஆட்டோ ஓட்டுநரை காவல்துறையினர் தாக்கிய விவகாரத்தில் தாக்குதலுக்கு உள்ளான ஆட்டோ ஓட்டுநர் ஏடிஎஸ்பி நடத்திய விசாரணைக்கு ஆஜரானார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த தேவதானப்பட்டியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ் கடந்த ஜனவரி 14ஆம் தேதியன்று பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததாக கூறி காவல் நிலைய விசாரணைக்கு அழைத்துச் சென்று தாக்கப்பட்டார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் தேவதானப்பட்டி காவல் ஆய்வாளர் அபுதல்ஹா, சார்பு ஆய்வாளர் சிவசுப்பு, காவலர்கள் மாரிசாமி, பாண்டி உட்பட 5 பேர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டனர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஏடிஎஸ்பி விசாரணை நடத்த தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் உத்தரவிட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணையை துவக்கிய கூடுதல் துணை காவல் கண்காணிப்பாளர் ஜெரால்ட் அலெக்சாண்டர் சம்பவத்தன்று காவல் நிலையத்தில் இருந்தவர்களிடம் என்ன நடந்தது என கேட்டறிந்தார். தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ் பொதுமக்களுக்கு இடையூறு அளித்தாரா என பொதுமக்களிடம் விசாரணை நடத்தி வரும் ஏடிஎஸ்பி ஜெரால்ட் அதை வீடியோ மற்றும் எழுத்துப்பூர்வ ஆதாரங்களாக பதிவு செய்கிறார். மேலும் தாக்குதலுக்கு ஆளான ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷிடமும் ஏடிஎஸ்பி ஜெரால்டு சுமார் 1 மணி நேரம் விசாரணை நடத்தினார். இதனிடையே பொது இடத்திலும் காவல் நிலையத்திலும் வைத்து தாக்கும் அளவுக்கு தான் ஒன்றும் தீவிரவாதி இல்லை என தெரிவித்துள்ள ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ், தனக்கு நேர்ந்தது போல் இனி யாரும் காவலர்களின் தாக்குதலுக்கு ஆளாக கூடாது என வேண்டுகோள் விடுத்துள்ளார். போற வழியில வர பசையெல்லாம் தலையை வச்சு முட்டை வச்சாங்க. அடி தாங்க முடியாம படுத்துட்டேன். கிருன்னு வந்துருச்சு. வேணும்னே படுத்திருந்தோன்னா வந்தவங்க சூக்கால்லையும் லத்திலையும் மாத்துக்கட்டில் அடித்தாங்க. மாற்றி அடித்தாங்க. நான் கேட்டேன், அதாவது என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு கேட்டேன், கெஞ்சினேன், விட மாட்டேன்ட்டாங்க. மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க.